வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. அவசியம் இல்லை. நீங்கள் தயவு செய்து நமக்கு 15/12/2025 இப்போ முடிகிறதுனால நம்ம தயவு செய்து இந்த தேர்தல் தேதியை நம்ம ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அப்புறம் வச்சிடலாம். அது வரைக்கும் இதை நீங்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினர் இல்லைங்கும் போது நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நமக்கு பவர் கிடையாது. ஏனென்றால் 3 வருடம் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நானே இன்னொரு 5 வருஷத்துக்கு இருந்துக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு பவர் இல்லாத போது உரிமை இல்லாத ஒன்றை நாம் கோர அவசியம் இல்லை. அதனால் தேதிகளை வச்சு விடணும். தயவு செய்து வச்சுருங்க. அதற்கான ஏன்னா வேட்பாளர்களும் அதுக்கு தயாராகட்டும். இந்த ஜெனரல் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மற்றவங்க யாரும் சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள். 3 வருடங்கிறது நமக்கு டேட் ஆஃப் அட்டண்டன்ஸ். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம ஊர் கூடனா தான் தேர் இழுக்க முடியும். 2 கை சேர்ந்தால் தான் ஓசை வரும். நமக்குள்ளே ஒற்றுமையாக நம்ம இருக்கதே 1,00,000 பேர். தயவு செய்து ஒருத்தர் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்க மிகப்பெரிய ரொம்ப சிரமப்பட்டு இந்த பில்டிங்கை உருவாக்கியிருக்காங்க. கொஞ்சம் இதை மிக ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லியிருக்கணும். 10 மாடி கட்டாத 2 மாடி கட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கணும். விட்டாச்சு, கட்டியாச்சு. இன்றைக்கி மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நான்லாம் போயிட்டு வந்தேன். அதனால் அவங்களுக்கு இந்த குழுவுக்கு நான் முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அந்த கட்டடத்தை கிட்டத்தட்ட 99% முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதையும் முடித்து அதை என்ன மாதிரி நீங்கள் இந்த பொதுக்குழுவில் முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடி செய்யுங்க. நான் தனிப்பட்ட எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சு நீட்டாக இந்த ஒரு 10-20 நாள் முன்ன பின்ன வர்றதுனால தப்பு இல்லை. கணக்கை முடித்து அந்த மார்ச் கணக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்னுடைய கருத்து மார்ச் முடிச்சுட்டு இந்த தேர்தலை வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் என்னுடைய கருத்து சொல்கிறேன். மற்ற விருப்பப்படி இருந்தால் நான் மாற்றி அமைச்சா அதை பற்றி தப்பு இல்லை. அதனால் இதை நல்ல முறையில் கொண்டு போகணுங்க தான் என்னுடைய இது. நிச்சயமாக இந்த ஒரு மிகப்பெரிய இதை உருவாக்கியிருக்காங்க. அதை நம்ம எல்லாம் கட்டி காக்கணும்னு கேட்டுக்கிட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுவேன். ஆனால் என் பேர் பெருச்சியப்பன், செயற்குழு உறுப்பினர். போன தடவை செயற்குழு உறுப்பினர்கள் இதை தேர்தல் தேதியை கணக்கை முடிச்சுட்டு போகலான்னு ரெக்கவுண்ட் பண்ணான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கலை. முத்துக்குமார் அண்ணன் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் நிர்வாகி, அவங்க தெளிவாக இதில் விளக்குனாங்க. செயற்குழுவுக்கு மட்டும் இல்லை, பொதுக்குழுவுக்கும் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் செயற்குழுவில் ரெக்கவுண்ட் பண்ணுறதுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். 2வது, முன்னாடியெல்லாம் நம்ம நகரத்தார் குறிப்பு எழுதி பேரேடு எழுதி லெட்ஜர் பயந்து கணக்கு ஆடிட்டர்கிட்ட கொண்டே கொடுப்போம். இப்போ நான் அறிந்த வரையில் எல்லா சத்திரங்களும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டேலி போட்டு அன்னன்னைக்கு எவ்வளோ மகமை, எவ்வளோ வாடகை, எவ்வளோ செலவு, எவ்வளோ பேங்கில் கட்டணும்னு சொல்லி அங்கே டேலியில் நைட்டு 8 மணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இங்கே சென்ட்ரலைஸ்டாக காசி காரைக்குடி சத்திரத்தில் எல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணிடுறாங்க. அதனால் தனியாக கைனால் கணக்கு எழுதி எல்லா சத்திரத்துலேயும் வாங்கி கன்சால்டேட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. டிசம்பர் 31 கணக்கை இவங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ஜனவரி 15 ஒரு பேலன்ஸ் ஷீட்டை டிசம்பருக்கு போட்டு கொடுத்துட்டு ஜனவரி 22 தேர்தல் நடத்தணும். இதை நான் இங்கே மட்டும் சொல்லலை, பொருளாளர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் காசி சத்திர அலுவலகத்திலே போய் சொல்லியிருக்கேன். நீங்கள் மார்ச் மாதம் வரை வெயிட் பண்ண வேண்டாம், டிசம்பருக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 15 நாளில் ஒரு பெரிய கணக்கு வரவு செலவு இருக்காதுன்னு சொல்லி நேரடியாக போய் சொல்லியிருக்கேன். அதனால் ஜனவரி 22 நடத்துனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் இதுவரை எல்லாம் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாரும் 22 தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். செயற்குழு ரெக்கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆலோசனைகளை வழங்கிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அண்ணன், இந்த தேர்தல் தேதியோட இன்னும் ஒரு செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். நமது புதிய சத்திரம் கட்டுவதற்கு இன்னும் 10 கோடி ரூபாய் நன்கொடை பெற வேண்டி உள்ளது. அந்த நன்கொடையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். திறப்பு விழா முடிந்த பிறகு 21 நாட்களுக்கு எனக்கு கடுமையான காய்ச்சல், சளி, இருமல், ஃபாலோடு பை குரல் வல்ல. ஐ காட் அட்மிட்டட் மை செல்ஃப் இன் கோவை மெடிக்கல் சென்டரில் அட்மிட் ஆகிக்கிட்டேன். நானும் எங்கள் ஆட்சியும் உடம்பெல்லாம் 21 நாளைக்கு அப்புறம் ஓரளவு சரியாக வந்ததுக்கப்புறம் 28ஆம் தேதி காசிக்கு சென்றோம். கும்பாபிஷேகத்தை, விசாலாட்சி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கலந்துகின்றோம். திருப்பி வரும்பொழுது சளியையும் சேர்த்து கூட்டியாந்துட்டோம். திருப்பி டாக்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு நாளையிலிருந்து நன்கொடைகளை பெற தீவிரமாக இருக்கின்றோம். 10 கோடி ரூபாய் இன்னும் நகரத்தார் பெருமக்களிடம் நன்கொடைகளை பெற வேண்டும். கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும். அதுக்கெல்லாம் வச்சு நாங்கள் தேதி கேட்கல. இதெல்லாம் ஒரு சாதகமாக சொல்லி உங்களிடம் கேட்கின்றோம். சொன்ன தேதியில் எலெக்ஷன் நடத்தணும்னா we are ready to do that. ஆனால் அண்ணா இருங்க முத்துக்குமாரண்ணே, உங்கள் பதிலை நீங்கள் சொல்லிட்டிய, மறுப்பு இல்லை. கொஞ்சம் தயவு செய்து நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். இப்போ எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எழுந்து நில்லுங்கள், கைகளை தூக்குங்கள், இல்லை குரல் ஓட்டெடுப்பு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்க விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னோம்னா, ஒரு நிகழ்வு இங்கு நடைபெறுகிறது. அதில் எல்லா நகரத்தார் பெருமக்களும் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட பிறகு தங்கள் இல்லங்களில் அமர்ந்து கொண்டு இங்கு வராத, சபைக்கே வராத, என்ன நடந்ததுன்னே தெரியாம நிறைய நம்மளுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தப்பு தப்பான செய்திகளை வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருக்கிய. அதனால் இந்த எலெக்ஷன் இந்த தேதியிலே வைக்கலாமா அல்லது 24/5/26க்கு நாங்கள் கணக்குகளை எல்லாம் கொடுத்து இந்த கட்டடத்தை முழுசாக முடித்து PLA சிதம்பரம் சொல்லும்போது சொன்னாங்க 99% கட்டிட பணிகள் நிறைவு பெற்றது என்று. இல்லை, சிவில் ஒர்க் பூரா முடிஞ்சிருச்சு. there is no civil work. இப்போ இருக்க பெண்டிங் கட்டில் போடணும், மெத்த போடணும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் போடணும், எல்லா ரூமுகளுக்கும் டோனர்களுக்கு கல்வெட் பதிக்கணும், மற்ற டோனர்களுடைய பெயர்கள் பதிக்கப்படணும், நம்ம பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பெயர்கள் 474 பேருடைய பெயர்கள் பதிக்கப்பட வேண்டும், சுற்றி பேவர் பிளாக் போடணும், செடி கொடி எல்லாம் வைக்கணும், தேவையில்லாத பொருள்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். இதுதான் இப்போ இருக்க அங்கே பணி. 200 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பில்லுக்கு அவங்களை எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4 கோடி ரூபாய்க்கு அடுத்த பில்லு கொடுத்துட்டாங்க. இப்போ கையில் சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்கு. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு நாங்கள் நன்கொடைக்கு செல்லுகிறோம். ஒரு வீட்லையும் நாங்கள் நன்கொடை கேட்கணும்னா போன உடனே உங்கள் வீட்டுக்கு வந்து, அண்ணே காசியில் புதிய சத்திரம் கட்டுறோம், நீங்கள் தயவு செய்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நகரத்தார் கூட கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஏன் நாம் புதிய சத்திரம் கட்டுகிறோம், அதோடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன, 213 வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிற கொதோலியாவில் இருக்கிற சத்திரம் கட்டப்பட்டது நம் முன்னோர்களால். அன்றைக்கு நமது புள்ளிகளின் எண்ணிக்கை 8000 பேருக்கு எவ்வளவு பெரிய சத்திரம் கட்டியிருக்காங்க. அதில் நடுவில் இருக்க கொஞ்சம் அறைகள் மட்டும்தான் அந்தந்த பருவத்தினர், நம்ம அக்ரி சோனா அண்ணன், டாக்டர் முத்தையா அண்ணன் அந்த பருவத்தில் கட்டப்பட்டது. மிச்சமெல்லாம் 213 வருஷத்துக்கு முன்னாடியில் ஒரு நாள் ஒன்றுக்கு 5லேருந்து 10 நகரத்தார்கள் தான் வருவாங்களாம். அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய சத்திரம் கட்டி வச்சாங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய சந்ததிகள் 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு 5 மடங்கு 10 மடங்கு பெருகும் என்கின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையில் அதை கட்டினார்கள். இப்போ கட்டியிருக்க சத்திரம் நிறைய பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில், 50 பேர் தான் வர்றாங்கன்னா நீ ஏன் இவ்வளோ பெரிய சத்திரம் கட்டின அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கட்டியிருக்க சத்திரம் 60 வயதை தாண்டிய நம்மவர்களுக்கே அல்ல. இந்த சத்திரம் நம்
பிள்ளைகள் 7 தலைமுறைக்கு 210 வருடங்களுக்கு வருகின்றது போல் கட்டியிருக்கின்றோம். 200 வருடம் கழிச்சு நம்மெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இறைவனடி சேர்ந்துருவோம். ஆனால் அந்த சத்திரம் நிலச்சி நிற்கும். அந்த சத்திரத்தில் நம்ம புள்ளிகள் இன்னைக்கு 47,500 48,000 சொல்லுகிறோம். அன்றைக்கு 2 லட்சம் புள்ளிகளாக இருப்பார்கள். அதற்கு தகுந்தாற் போல நாம் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு 2025க்கு தேவைக்கு போல கட்டியிருக்கிறோம். இந்த சத்திரத்தை அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடியில் நம்ம அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். இப்போ நீங்கள் எலெக்ஷனை ஒரு சாரார் உடனே வைக்கணுங்கிறாங்க, ஒரு சாரார் டைம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட என்ன கேட்குறோம்னா, இப்படி கேட்குறத விட, ஏன்னா எதையாவது ஒன்று சொல்லி நம்ம மினிட்ஸில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னோம்னா, சும்மா 10 பேர் தான் இருந்தாங்க, 4 பேரை எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க, சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, இது செல்லாது அப்படின்னு சும்மா வழக்குகளை போடுவார்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், நிர்வாகிகளாகிய நாங்கள் உங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறது, இதையும் வாக்கெடுப்பாக வச்சுக்குவோம். எதுக்கு நீங்க அண்ணா நிறைய பேர் ஏன் வாக்கெடுப்பு வச்சுக்கிறது என்ன தப்பு இருக்கு? எப்படி அண்ணா எப்படி கட்டடம் கட்டுவதை தேர்தல் நடத்துறத வாக்கெடுப்பா வச்சுக்கலாமா? தேர்தல் நடத்துறதுக்கெல்லாம் வாக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு நீங்க அஜெண்டாவில் வேற ஏதாவது பண்ணுங்க. அண்ணே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அதிகமான பேர்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்தணும். அதை எப்படி பண்ணணும்னா, கையை தூக்கி கை தட்டி பண்ண முடியாது. வேணுமா வேணாமாங்கிறது இண்டிவிஜுவலாக எழுதி கொடுக்குறதுல என்ன தப்பு, அதில் என்ன பாதிப்பு வரும்? இல்லை, வாக்கெடுப்பு நடத்துறதுல ஒன்றும் தப்பே இல்லைண்ணே. அண்ணே, வாக்கெடுப்பு நடத்தலாம். அண்ணே, தேர்தல் நடத்தலாமா வேணாமான்னு பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட சொல்லலாண்ணே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுண்ணே. தேர்தல் நடத்தலாமா வேணாங்கிறதுக்கு அனைவரும் வாக்களிக்கலாங்கிறத எங்களோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று அஜெண்டாவில் இருக்குது. அப்போ தேர்தல் தேதி தான் அவங்க சொல்லணுமே ஒழிய தேர்தல் தேதி நடத்தணுமா வேண்டாமா என்பதற்கு ஒரு தேர்தல் வைக்கக்கூடாது. இது மரபு இல்லை. அண்ணே நீங்கள் சொல்கிறது கரெக்டுண்ணே. இப்போ நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு மறுபடியும் ஏதாவது கேஸு அந்த மாதிரி யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இனிமே இப்போ பார்க்குற நிர்வாகிகளும் அடுத்து வரப்போகிற நிர்வாகிகளுக்கும் தேர்தல் நடத்தலாமா வேணாமாங்கிறத அதை வாக்கெடுப்பு மூலமாகவே முடிவு பண்ணலாம். அண்ணே ஒரு நிமிஷம். அதாவது தேர்தல் தேதி 22/1 அறிவிச்சிடலாம். அது போக கட்டடத்துக்கு இந்த கமிட்டி அப்படியே தொடர்ந்து செயல்படட்டும். வர்ற நிர்வாகிகளோட சேர்த்து கட்டுவாங்க. அதாவது தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டாம். நம்ம புதுப்படி 3 வருஷத்துக்குள்ளே பண்ணிடுவோம். இந்த ஒரு தடவை மிஸ் பண்ணோம்னா வருஷம் மிஸ் ஆகிப்போம். ஒரு தடவையும் இதுக்கு ஓட்டு எடுப்பெல்லாம் வேண்டியதில்லை. தேர்தல் தேதினமோ அதை அறிவிக்கட்டும். அதாவது தேர்தல் குறித்து விவாதிப்புன்னு கூட போடல, தேர்தல் அறிவிப்புன்னு தான் போட்டிருக்கேன் அஜெண்டாவில். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடாது. தேர்தல் 21/1/2026 முடியுதுன்னா 22/1/2026 நடத்தி தான் ஆகணும். அதை விட்டுட்டு ஓட்டெடுப்பு நடத்து, அதை நடத்து, அதெல்லாம் வேண்டாம். சட்டத்துக்கு புறம்பா நம்ம ஏன் செய்யணும்? சட்டத்துக்கு புறம்பா செய்ய வேண்டாம். அதனால் தேதி அறிவிக்கட்டும். 22/1 எலெக்ஷன் அறிவிக்கட்டும். அதுக்கு ஓட்டெடுப்புலாம் தேவையில்லை. 25 அதாவது ஜனவரிக்குள்ளே, எனக்கு கரெக்டாக தேதி சொல்ல தெரியல, 25 வச்சுக்க சொல்லுவோம். அன்னைக்கு நடத்துவோம். அதனால் அதற்கு ஓட்டெடுப்பு, அதை 2 பிரிவினை ஆக்குறது, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். அதனால் தேதி அறிவிக்கிறதுக்கு எதுக்கு ஓட்டெடுப்பு தேவையில்லை. அதனால் ஓட்டெடுப்பு ஆமாம் 25/1. ஆமாம் அப்படியா? சரி அண்ணே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 25/1/2026 நம்ம தேர்தல் வைக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைக்கலாமா? எல்லாருடைய கருத்து கையை தூக்குங்க, அவ்வளோதான். மெஜாரிட்டி யார் கையை தூக்குறீங்களோ அதை வச்சு பண்ண வேண்டியதான். மே மாதம் சட்டத்துக்கு புறம்பா கேட்க முடியாதுனே. சட்டத்துக்கு புறம்பா கேட்க முடியாதுனே. மே மாதம் வைக்கலாமா? 10 கோடி அவருக்கு இன்னொரு 3 மாதம் தேவைப்படுதுன்னா 10 கோடி டைம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுனே.
அண்ணே, அனைவரும் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே, இந்த ஹலோ ஹலோ அண்ணே, தயவு பண்ணி அண்ணே, பொதுக்குழுவினர்கள் சேர்ந்து எந்த தீர்மானத்தை வேணுமானாலும் நிறைவேற்றலாம். அதுதான் பைலாவில் இருக்கு. பொதுக்குழுவில் அதிகப்படியான பெயர்கள் சேர்ந்து என்ன முடிவை வேண்டுமானாலும் தீர்மானத்தை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். பொதுக்குழுவுக்கு பெரிய பவர் இருக்கு. பொதுக்குழுவினர் அதிகமான பெயர்கள் எதை விரும்புகிறார்களோ எலெக்ஷன் 20ஆம் தேதி வைக்கலாம்னா வைப்போம், தள்ளி வைக்கலாம்னா வைக்கலாம். தலைவர் நாராயணன் அவர்கள் 10 கோடி வசூல் தள்ளி தருவதாக சொல்கிறார்கள். அதனால் டைம் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆதரவு கொடுக்குமாறு 3 ஆண்டுகள் அது முடிந்தவுடன் நார்மலாக உடனடியாக தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும். எதற்காக கூடி அதிகப்படுத்துகிறார்கள்? 3 வாரம் முடிந்த உடனே அவர்கள் தானாகவே அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் பைலா. அண்ணா, பைலால வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எக்ஸ்டெண்ட் இது வந்து அவங்க பதவி ஆசைக்கெல்லாம் கிடையாது. நான்லாம் அங்க நின்று பார்த்தனால சொல்றேன், கட்டடத்தை பரிபூர்ணமா முடிக்கணும். 2வது, இனிமே ஒரு நிமிஷம், இனிமே போய் ஆச்சு பணம் வாங்குறது, திருப்பி போய் பணம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வேற எதுக்காக வேண்டாம். நம்ம அவங்க சொன்ன அளவுக்கு நாள் கொடுக்கலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நாளையாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா ஒன்று அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு டயத்தை கொடுங்க. ஒரு முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு டயத்தை கொடுங்க. இதுல நம்மளோட சொந்த வர நம்ம விருப்பு வெறுப்பை காட்டி நம்ம அந்த கட்டணம் வந்து ஆயிலுக்கு சாதிக்க போற கட்டணத்தை பாதியில வர வேண்டாம். அண்ணே சிவானே, ஒரு மினிமம் டயத்தை நம்ம கொடுக்கலாம். ஒரு மினிமம் டயத்தை நம்ம கொடுக்கணும். கொடுத்து அதை அவங்கள பரிபூர்ணமா முடிக்க சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. தேதியை தாங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஹலோ மயிலண்ணே, ஹலோ ஏங்க, தேர்தலை ஒரு மயிலண்ணே ஒரு நிமிஷம். அதாவது அண்ணே, இப்போ கமிட்டியோட வேண்டுகோள் ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அதாவது தேர்தல்ங்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போடுது. அந்தந்த ஊர் பொதுக்குழு மெம்பர் பாதி ஊரில் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இனி புதுசாக போகிற ஊருக்கு எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இவங்களோட வேண்டுகோள் என்னென்னா, இந்த கணக்கு வழக்கில் சப்மிட் பண்ண டைம் கேட்குறாங்க. இந்த கமிட்டி எலெக்ட் ஆகிற கமிட்டி அது பாடு நம்ம தேர்தல் தேதி அறிவித்து அவங்க ஒர்க் பண்ணட்டும். புது கமிட்டி வரட்டும். இவங்களோட சிக்ரா கணக்கு வழக்கில் வரவு செலவு முடித்து மார்ச் 31 கொடுக்கும்போது அந்த கணக்கு வழக்கில் இவங்க வாங்கி புது கமிட்டியை ஃபைல் பண்ணிக்க. இவங்களுக்கு நம்ம வந்து இந்த பொதுக்குழுவில் நம்ம பரிந்துரை பண்ணிடலாமா? அது ஓகே பண்ணால் இவங்க பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடலாம். எலெக்ஷன் ஜனவரியில் தான் வைக்கணும். இந்த கணக்கு வழக்கு இவங்க முடிச்சு கொடுக்கட்டும். வரவு செலவு பாக்கி என்ன இதை வந்து எல்லாரும் ஓகே பண்ணி பேசிடலாமா? ஆமாம் அண்ணே. தலைவர் ஹலோ ஹலோ அண்ணே, எல்லாம் ஹலோ நடந்து போயிடுவாங்க. முத்துமானே, ஹலோ 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 அண்ணே சார், அண்ணே இன்னொரு முடிவெடுக்கலாம். அண்ணே இன்னொரு முடிவெடுக்கலாம். நகரத்தார் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நிர்வாகம் நடத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்துவதுங்கிறது ஒரு பெரிய காரியம். எல்லாரும் சேர்ந்து நடத்த முடியும். அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்துக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம பொதுக்குழு தான் சட்டத்தை பொதுக்குழு தான் சட்டத்தை ஏற்றணும். அப்போ தான் அப்படி தான் நடக்கும். பொதுக்குழுவுக்கு எல்லா பொதுக்குழு சார், பொதுக்குழுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. பொதுக்குழுவில் மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறோமோ அதான் சட்டம் சார். பொதுக்குழுவில் எது மெஜாரிட்டியாக சொல்கிறோமோ அதுதான் சட்டம். சட்டத்தை நம்ம எப்படி வேணாலும் பொதுக்குழு தீர்மானம் எடுத்தால் சட்டத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். பொதுக்குழு தீர்மானம் எடுத்தால் சட்டத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும். ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். அண்ணே
நீங்கள் வாங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. எல்லாருக்குமே பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கு சார். ஒரு பெரிய நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சார், ஒரு பெரிய நிர்வாகத்தில் பொதுக்குழு மெம்பர் எல்லாரும் சேர்ந்து 2 மாதம் டை கொடுக்குற தப்பு கிடையாது. இது வந்து ஒருத்தர் பாதி முடிச்சு பாதி விட்டுட்டு போனால் மொத்தத்தில் நகரத்தாருக்கு தான் இதில் சிரம நஷ்டங்கள் வரும். அதனால் நகரத்தார்கள் சேர்ந்து 2 மாதம் டைம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஹலோ 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 அதாவது சட்டம் என்பது நாம் நகரத்தார் எல்லாரும் சேர்ந்து பொதுக்குழு நிர்வாகம் பண்ணுறது தான் சட்டம். அதனால் இதில் வந்து சட்டத்தில் இடம் கிடையாது. நம்ம தீர்மானம் பண்ணுறது தான் சட்டம். அதனால் 2 மாதம் டைம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பாக தெரியல. பாருங்கள், அவங்க கூட கருத்தை சொல்லுங்கள். ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே, தயவு பண்ணி அமைதி. 24 எலெக்ஷனுங்க, 24 1 ஜனவரி. ஐயா அண்ணே 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 வைரவனே, ஒரு நிமிஷம் அண்ணே, தயவு பண்ணி அமைதியா இருங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் அண்ணே அண்ணே அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, ஒரு கருத்து கேட்டுக்கண்ணே. அண்ணே செல்லப்பண்ண, அனைவரும் அமைதியாக. அண்ணே, தேர்தல் தேதி இப்பொழுது சொல்லப்படும். தயவு செய்து அமைதியா இருங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தயவு செய்து உட்காருங்க. அண்ணே அண்ணே, ஒரு மேடையில உட்காருங்க, போய் அரங்கில உட்காருங்க ப்ளீஸ். அண்ணே, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றோம். ஹலோ அண்ணே, மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அண்ணே, எல்லாம் உங்களோட முடிவு தான். அவரவரை இடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாசமாவது நம்ம டைம் கொடுக்கலாமா? இதுதான் சென்ற பருவத்தில் சிக்ரா நந்தவனத்தை மீட்டு கொடுத்த எல்லாரும் பேசுங்க. மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் பல ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல சிக்ரா நந்தவனத்தில் புதிய கட்டிடத்தை கட்டிய இந்த நிர்வாக குழுவுக்கும் நம்முடைய பொதுக்குழு மெம்பர்கள் அனைவருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தலைவர் வந்து தேர்தல் தேதியை என்ன அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால நம்மெல்லாம் அமைதி காத்து தேர்தல் தேதி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அதற்கு பிறகு தங்களுடைய கருத்துக்களை நீங்கள்லாம் சொல்லணும்னு. இல்லை இல்லை, தேர்தல் தேதி நீங்கள் அறிவிச்சிடுங்க. அதுக்கு பிறகு டைம் இல்லை. அண்ணே, அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் என்னென்ன பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதானே. இதில் என்ன கூச்சல், இதில் என்ன குழப்பம், இதில் என்ன சண்டை, தனி மனித சண்டை எதுக்கு? தயவு செய்து உட்காருங்க. எத்தனாம் தேதி? எங்க இருக்கு? அந்த பேப்பர் நீங்க எடுக்காதீங்க. தலா இங்க இருந்து எடுக்காதீங்க. அண்ணா ப்ளீஸ் அவரவர்களுடைய இருக்கையில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் நிர்வாகிகள்ங்கிற முறையில் தேர்தல் தேதியை மார்ச் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். அதுக்கு 100 நாட்கள் கரெக்டா? அப்படி இல்லையா நீங்கள் எல்லாம் சம்மதம் தெரிவிச்சா 24/5/2026 அதுக்குள்ள. அண்ணே கொஞ்சம் இருங்க அண்ணே, நீங்க எடுக்கிறதான முடிவு. ஏன்னா அதுக்குள்ள கையை காமிக்கிறோம், சத்தம் போடுற தேவையில்லைண்ணே. நீங்க எடுக்கிறதான் இறுதி முடிவு. நாங்க விவரத்தை சொல்றோம், நீங்க எடுக்கிறது. அண்ணே உட்காருங்க ப்ளீஸ். அண்ணே, தேர்தல் தேதியை மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை நடத்தலாமா அல்லது 24/5/2026 நடத்தலாமா? ஹலோ அண்ணே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 22/1 விட்டுட்டோம்னா, அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் வருது, மார்ச்சில் டிக்ளேர் பண்ணிடுவான். டிக்ளேர் பண்ணாங்கன்னா மேலே எலெக்ஷன் வரும். மே முடிஞ்சு ஜூனுக்கு போயிடும்.
இடையில 22/1 பண்ணுறபடி எலெக்ஷன் நடக்கட்டும். ரெண்டாவது இந்த கமிட்டி வந்து கட்டட கமிட்டி அப்படியே கண்டினியூ ஆகட்டும். அந்த நிர்வாகிகளோட சேர்ந்துக்கிட்டு பணியாற்றி முடிக்கட்டும். இது என்னுடைய கருத்து. ஜென்ரல் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஜூனில் தான் எலெக்ஷன் நடத்த முடியும். அது வரைக்கும் நடத்த முடியாது. மார்ச் நடத்த முடியாது. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. மார்ச் நடத்த முடியாது, மே நடத்த முடியாது, ஜூனுக்கு தான் போகும் எலெக்ஷன். 22/1 டிக்ளேர் பண்ணட்டும். தலைவர் நீங்கள் கமிட்டி அப்படியே கட்டட கமிட்டி இருங்க. கட்டடத்தை நீங்கள் பாருங்க. அந்த கமிட்டி இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம ஊர் 71 இல்லை ஒரு வருஷம் அதாவது 76 ஊர் இருப்பான். 76 ஊர் காரியக்காரன் சொல்லி இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்ப சொல்லி 22/1 நடத்த சொல்லுவோம். எல்லாருக்கும் சமாதானம் தானே? சொல்லுங்க. அப்புறம் அதை வந்து எல்லா ஊர்லேருந்து பொதுக்குழு மெம்பர் வந்திருக்கான். அதை நம்ம பார்த்துக்குவோம். அந்த வேலையை ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அது பழனிக்கு நடந்து போகிற டேட்டா இருக்குங்க. 25 எல்லாரோட வேண்டுகோள் 25 ஜனவரி. ஒரு நிமிஷம். நம்ம எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 21 நாள்ல எலெக்ஷன் நடத்தலாம்னே. முடியாதுண்ணே. இல்ல நடத்தலாம். 21 நாள் தான் டைம். 21 நாள்ல நடத்தலாம்னே. நம்ம இல்ல நீங்க சொல்றீங்க இதுல போடுறீங்க. இல்ல நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும்ண்ணே. இன்னைக்கு எவ்வளவோ வாட்ஸ்அப்ல வருது. இல்ல நம்ம இன்னைக்கு நம்ம தேதி அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம். இல்ல அண்ணா எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 20 அண்ணே ஜனவரி. அண்ணே தயவு செய்து அண்ணா முத்துக்குமார் அண்ணா மேடையில் அண்ணா அரங்கில் உட்காருங்க. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எலெக்ஷன் தேதியை சொன்ன தேதியில வச்சு நடத்தி முடிச்சு இந்த கட்டிடம் அறகுறையாக நின்று விட்டால் இது நாங்க பொறுப்பு இல்லை. அதெல்லாம் தெளிவா சொல்லிவிடுறோம். நாங்க அண்ணா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிய எலெக்ஷன் இந்த தேதியில நடத்தி இந்த கட்டிடத்தை அறகுறையாக நிறுத்தி விட்டார்கள் என்றால் இதற்கு பொறுப்பு நாங்க இல்ல. அன்னைக்கு நான் சொல்லல நீ சொல்லலன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நாங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்காக கேட்கல. 10 கோடி ரூபாய் பெறுவதற்கு ஒரு 3 மாத காலம் ஆகும். ஹலோ நாங்க உங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒரு நிமிஷம் 3/5/2026 வச்சுக்கலாம், முழுமையா முடிச்சிடலாம்னு சொல்றோம். நான் சொல்றேன். அல்லது 24/5 அல்லது மார்ச் 15. ஹலோ நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. அண்ணே நான் நீங்க சொல்லிருவீங்க. நீங்க சொல்லிருவீங்க. நகரத்தார்கள் அதை புரிஞ்சுட்டு நீங்க இது பண்ணிருங்க. அண்ணா அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருவாரியானவர்கள் ஓட்டிங்க்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அதனால நாங்க ஓட்டிங்க்கு போயிடுறோம். ஸோ அதனால வாக்கெடுப்பு மூலம் நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னைக்கு தேதி வச்சுக்கலாம்ங்கிறத சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் அண்ணனே கொஞ்சம் கேளுங்க. ஒரு சிலர் இந்த கட்டிடத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டிடம் நிறைவுபடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பெடுக்க வேண்டாம். ஓட்டிங்க்கு விட்டுறோம். அதனால அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் தேதி ஓட்டிங்க்கு விடப்படும் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. இதுக்கு வந்து அப்செக்ஷன் இருக்கு. தேர்தல் தேதிக்கு ஓட்டெடுப்பு நடத்த ஒத்துக்க மாட்டோம். வேற ஏதாவது பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிப்புன்னு அஜெண்டா போட்டு அதுக்கு ஓட்டெடுப்பு நடத்துறது அஜெண்டா போடல. ஒரு நிமிஷம். தேர்தல் தேதி அறிவிப்பு பண்ணுங்க. அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு போட்டுக்கிறது தேர்தல் தேதி அறிவிப்பு தான். அதாவது அக்கௌண்ட்ஸ் முடிக்கணும்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் அக்கௌண்ட்ஸ் முடிக்கணும்னு சொல்றீங்க. கடந்த பருவத்தில் இல்ல இல்ல அது பண்ண முடியாது. ஓட்டெடுப்பு ஒரு பொதுக்குழு நடந்தது இது வரைக்கும். தேர்தல் தேதிங்கிறது பொதுக்குழு அறிவிக்கிற தவிர ஓட்டெடுப்பு கிடையாது. அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
தேர்தல் எலெக்ஷன் மார்ச் மாசம் இல்ல மே மாசம் தேர்தல் வருது. கணக்கு முடிச்சு கொடுத்துட்டு போங்க. ஜனவரி மாசம் வச்சுக்கிறதுல பழனி காவடி செல்வதாக காவடி அன்பர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள். அதற்காக ஜனவரி மாசத்துல தேர்தல் வைக்க கூடாது என்று காவடி அன்பர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள். ஆகையால் இந்த தேர்தல் தேதி ஓட்டெடுப்பு மூலம் முடிவு செய்யப்படும் என்கின்றதை தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். நீங்க அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் சொன்ன கருத்தை நாங்க ஆமோதிக்கிறோம். நீங்க காவடிக்கு எந்த இடையூறும் இல்லாம நடத்துங்க. தேர்தல் எப்ப வேணாலும் நடத்துங்க. அண்ணே 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 தலைவர் அண்ணே அண்ணே நீங்க தேர்தல் எப்ப வேணாலும் நடத்துங்க. காவடிக்கு பழனி பாத அண்ணே இல்ல நிர்வாகம் காவடி கட்டுறதுங்க. அந்த நேரத்தில் எலெக்ஷன் வச்சா எப்படி? அதனால பேசாம மார்ச்லயே வச்சுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்போ காவடி கட்டுறது பழனிக்கு நடந்த பிறகு என்ன பண்ண முடியும்? காவடி கட்டுறவள என்ன பண்ண முடியும்? அது எப்படி பண்ண முடியும்? அண்ணே அவர் மார்ச்சுங்கிறாங்க. நேற்று 234 தொகுதிக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர் போட்டான். நேற்று அடுத்து வந்து டிக்ளேர் பண்ணிடுவாப்பா பிப்ரவரியில். நீங்கள் தேவையில்லாமல் எலெக்ஷனில் மார்ச் வைக்க முடியாது, வக்கீலுக்கு தெரியும். அதாவது சும்மா வந்து நீங்கள் வந்து இந்த 22/1 விட்டுட்டோம்னா அடுத்து ஜூன் மாதம் தான் எலெக்ஷன். இல்லை அப்படியா? இன்னும் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் நிர்வாகிகளுக்கு. இதே 474 பேர் அடுத்த 3 வருஷத்துக்கு தொடர்ந்து செயல்படட்டும். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எலெக்ஷனே வேண்டாம். இந்த 474 அதாவது கேட்டுங்க, ஒன்று எலெக்ஷன் நடத்துவோம். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிடுவேன். ஒன்று எலெக்ஷன் நடத்துவோம் 22/1. இருங்கண்ணே. இல்லை அப்படின்னா இதே 474 பேர் அடுத்த 3 பருவத்துக்கு 2026-29 கண்டினியூ பண்ணுவோம். இதில் நிற்கிறவங்க எலெக்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணட்டுமா? இருங்கண்ணே அண்ணே 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 நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு தான் இங்கே கூடியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு மாதத்தை தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம அதிகாரம் இல்லைங்கிறீங்க. ஒரு பீரியடு நீங்களே இருக்குன்னு சொல்லி கை தட்டுறீங்க. இது என்ன நியாயம்? ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஏன் இப்படி வன்மையாக பேசுகிறீங்க? என்ன நடைமுறை அதை பண்ணுங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துங்க. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீட்டிக்க முடியாதுங்கிறீங்க, சட்டத்தில் இடம் இல்லைங்கிறீங்க. ஒரு பீரியடு அவங்கள கண்டினியூ பண்ணட்டும்னு நீங்கள் பேசுகிறீங்க, கை தட்டுறாங்க எல்லாரும். இது என்ன கேவலமா கேலியா? அப்படிதான் சொன்னாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் இருக்கா? அண்ணே இருங்க ஒரு நிமிஷம் அண்ணே. ஒரு சத்தம் போடாதீங்க, எல்லாம் சத்தம் போடாதீங்க அண்ணே, சத்தம் போடாதீங்க தயவு செஞ்சு. அண்ணே
அண்ணே எல்லாரும் உட்காருங்க. ஓட்டெடுப்பு நடத்தி கூட முடிவு பண்ணலாம். ஆமா, ஏன்னா அடுத்த குரூப் வந்து இவங்க ஒழுங்கா கணக்கு முடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் வந்து கணக்கு ப்ராப்ளம் ஆயிடும். 70 கோடி டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது. கணக்கை ஒழுங்கா முடிச்சு கொடுக்கணும். பில்டிங்கை முடிக்கணும். எக்ஸ்டென்ஷன் 3 மாசம் கொடுக்கணும். அண்ணே பதவி ஆசையில யாரும் கேட்கல. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. பதவி ஆசையில யாரும் கேட்கல. எடுத்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு போறதுக்கு மினிமம் 1.5 மாசமாவது கொடுக்கணும். நீங்க மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போக வேண்டாம். அவன் வாங்கின பிச்சை கேட்டு வாங்கியிருக்கான். வச்சவெல்லாம் நீங்க நிக்கிறாங்க. நாளைக்கு அடுத்து போறவன் அந்த கதியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மொத்தமும் போயிடும். தயவு செய்து எடுத்தாங்க கௌத்தம்னு பண்ணாம ஒரு 1.5 மாசமாவது நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு அது அழகு. அது இனிமே போய் ஒரு 10 கோடி ரூபாய் பிச்சை எடுக்கணும்னா கூட ஒரு 1.5 மாசம் டைம் வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது தனி மனித கோபம் வேண்டாம். அண்ணா மயிலான சொல்ற கரெக்ட். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும். இப்ப லைவ் போய்கிட்டு இருக்கு. பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைதி காக்கவும். தேர்தல் தேதிக்கு இப்ப தேர்தல் நடத்த சொல்லுகிறோம். லைவ் போய்கிட்டு இருக்கு. லைவ்ல எல்லாரும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க இருங்க. அதாவது 10 கோடி ஒருத்தர் தாரம்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன் வரல? நீங்க ஏன் போய் வாங்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க நிர்வாகம். அண்ணா அதுக்கெல்லாம் பதில் சொன்னா சபையில வந்து வேற மாதிரி இருக்கும். அண்ணா என்னெல்லாம் விவரம் தெரியாம பேசுறீங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. இல்ல சொல்லுங்க. என்னென்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? பதில்லாம் நாங்க சொல்லுவோம். அண்ணா 10 கோடி ரூபாய் இருங்க. அதெல்லாம் நாங்க சொன்னா அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் பேச பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கல்ல. சொல்ற பதில் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அதெல்லாம் மேடையில சொல்லப்படாது. மேடையில் அதெல்லாம் சொல்லப்படாது. ஒருத்தர் நன்கொடை தர்றோங்கிறாங்க. அப்புறம் நன்கொடை தடலை. இதை போய் ஏன் தரலன்னு கேட்க முடியாது. கொஞ்சம் அமைதி காக்கவும். எல்லாரும் உட்காருங்க. வாங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அண்ணே அண்ணே தயவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைதி காத்து அவரவர்கள் குறிச்சியில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் தேதியை அதாவது எலெக்ஷன் தேதியை நிறைய பேர் இங்கே வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். தேர்தல் அதாவது நிறைய பேர் ஏப்ரல் அண்ணே அப்பத்தானே முடிச்சு பண்ண முடியும். நீங்க கையை காமிக்கிறீங்க. இந்த பணத்தை வசூல் பண்ணணும்னே கட்டடத்தை முடிக்கணும்னே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு சில அண்ணே ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும். ஏப்ரல் 6. இதே இறங்கம்மா.
அண்ணா இது நீங்க நான் என்ன சொல்றேன், ஆர்குமெண்ட்டே வேண்டாம், ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதானே. பொதுக்குழு தேர்தல் மூலம் இது நிறைவு செய்யப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தயவு செய்து உட்காருங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே, அந்த டேட்டை மாத்துங்கண்ணே. அண்ணே அண்ணே அதுல இல்ல. ஏப்ரல் 6 அதாவது 2026-29 பருவத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்பதை இந்த அவை முழுமையாக தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. தயவு செய்து போய் உட்காருங்க. இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனை பண்ண வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட எக்ஸஸ் வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நாங்க இந்த குறிச்சியில உட்காரணும், லெட்டர் பேட்ல போட்டுக்கணும். நாங்க போய் காசு நான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர்னு சொன்னது அண்ணே, அதே சொல்லிக்கிறீங்களே தவிர செயல்பாடுல இல்ல. தயவு செய்து சரி, நீங்க என்ன சரி, நீங்க நாங்க ஒரு நாள் ஓல இருக்க வேண்டிய தேவையில்லை. சரி அண்ணே, இதை ஒப்புதல் அளித்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி 2026-29 பருவத்தின் தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்கின்ற நல்ல செய்தியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணே நீங்க அண்ணே நீங்க இந்த தேர்தல் தேதி தள்ளி தலைவரே அண்ணே, தயவு கூர்ந்த அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் அதிகாரியாக 2023-26 பருவத்தின் தலைவர் தேர்தல் அதிகாரியாக இருப்பார்கள் மற்றும் தேர்தலுக்கு உண்டான அத்துணை நடைமுறைகளும் செவ்வனே நாளையிலிருந்து ஏற்பாடு செய்யப்படும். நீங்க 76 ஊர் நகரத்தார் பிரதிநிதிகள் வந்திருக்கீங்க. உங்க ஊர் காரியக்காரர்கிட்ட உடனே மெசேஜ் மூலமாவோ நேரடியாகவோ சொல்லி நம்பர் ஆஃப் புள்ளிகளை உடனே அதை ரெடி பண்ணுங்க என்று நாங்கள் முறையாக அனுப்புகிறோம் லெட்டர். இருந்தாலும் நீங்கள் 76 ஊர் நகரத்தார்களும் அவர்களுடைய காரியக்காரர்களிடம் தயவு கூர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா இந்த தேர்தல் தேதி அண்ணா நீங்க இந்த தேதியை வந்து அனைத்து காரியக்காரர்களுக்கும் உடனடியாக லெட்டர் போட்டுருங்கண்ணே. உடனடியாக அனைத்து நாளைக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு மேக்சிமம் ஒரு 4 நாட்களுக்குள் 76 ஊர் நகரத்தார்களுக்கும் இந்த நம்பர் ஆஃப் புள்ளிகளை முதல்ல தெரிவிக்குமாறு ஒரு தேதியை போட்டு நம்பர் ஆஃப் புள்ளிகளை தெரிவிக்குமாறு இன்னும் ஒரு 3 நாளில் தெரிவிச்சிருவோம், 4 நாளில் தெரிவிச்சிருவோம். நன்றி. தேர்தல் முதல் பொதுக்குழுவில் நம்முடைய பாரம்பரியமான தலைவர் நம்முடைய குரு பட்டினத்தார் சிலை வைக்க வேண்டும் என்று மெம்பர்களால் தீர்மானம். அந்த அஜெண்டா அப்புறம் இப்ப அடுத்ததாக இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் கிடையாது. இது காசி சத்திர கம்ப்ளைண்ட். தப்பு யார் பண்ணாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தப்புனாலும் அவர் பதில் சொல்லிட்டு வெளியே போகணும். நிர்வாகம் தப்புனாலும் அவங்க எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே போகணும். தப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஸ்டேஜில் வந்து பேசணும். ஏன்னா இது வந்து மோசடிங்கிறது காசி சொத்துடைய மோசடி. இதுக்கு யாராக இருந்தாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பேசணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம சிவா அண்ணன் அப்படி இல்லாட்டி நிர்வாகம் தப்பு பண்ணியிருந்தா அவங்க பதில் சொல்லணும், வந்து பேசி விளக்கம் கொடுக்கணும். அண்ணா அடைக்கல வேண்டாம், கொஞ்சம் இருங்க. அதாவது தேர்தல் தேதி போட மாட்டாங்க. தேவையில்லாத குழப்பமாயிடும். நீங்க இருக்கும்போது மேடையிலையும் நீங்க இருக்க மாட்டீங்க. அவன்
என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இல்லை சொல்லிட்டாங்கண்ணே, கணக்கு முடிச்சு போயிடுவோங்கண்ணே. வாங்க முடியாதுங்க. தலைவரே வாங்க, அடுத்த வேலையை வேகமாக பாருங்க. நீங்க தானே பார்த்து சொல்லணும். டிசம்பரில் பார்த்துருக்கேன். இது போயிட்டு இருக்கு. 2025 ஏப்ரல் போய் 2026 ஏப்ரல் போங்கண்ணே. இரு 3ஆம் தேதி ஏப்ரல் 5 இல்லைண்ணே, ஏப்ரல் 6 திங்கக்கிழமை வருதானே? 5 நம்ம மாற்றிக்கலாம்ண்ணே. சொல்லி இப்போ தீர்மானத்தில் ஏப்ரல் 5 சொல்லிடுவோம்ண்ணே. நம்ம பொதுக்குழு அண்ணே அண்ணே தயவு கூர்ந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ சொன்ன தேதியில் ஒரு சின்ன மாற்றம். ஏப்ரல் 6ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். அது போன வருஷத்துக்கு ஏப்ரலில் பார்த்துட்டு சொல்லிட்டதுனால அப்படி ஆயிடுச்சு. ஏப்ரல் 5 தேர்தல். ஏப்ரல் 5 ஒரு நாளைக்கு முன்னாடியில் மன்னிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை. இடம் எந்த யாரெல்லாம் வந்து தேர்தலில் இது பண்ண போகிறாங்க அந்த தேதிகளை முன்கூட்டியே தெரிவிக்கிறோம். ஏப்ரல் 5 தேர்தல். அது வரைக்கும் இதே பொதுக்குழு கண்டினியூ ஆகும் என்பதை தாங்கள் ஒப்புதல் அளிக்கிறீர்களா? அதாவது நாங்கள் விரும்பி இந்த தேதியை எடுத்துக்கல, பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட கேட்டு உங்களுடைய ஒப்புதலோட இதை எடுத்திருக்கோம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அண்ணே நீங்க முடிச்சிட்டீங்க, மறுபடியும் அந்த மேட்டருக்குள்ளே உள்ள போக வேணாம். நீங்க ஒண்ணு ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க. பொதுக்குழு உறுப்பினரே வர விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க. பொதுக்குழு இல்லாதவர்கள் இல்ல தேதி சொல்லிட்டா நிர்வாகி செயற்குழு பொதுக்குழு எல்லாருமே அது வரைக்கும் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதே மறுபடியும் பேசாம வேற சப்ஜெக்ட் போங்க. அண்ணே தேர்தல் தேதியை சொல்லியாச்சு. இதே நிர்வாகிகள், இதே பொதுக்குழு உறுப்பினர்கள், இதே செயற்குழு உறுப்பினர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை பொறுப்பில் இருப்பார்கள் என்பதையும் இந்த அவை தீர்மானமாக நிறைவேற்றுகிறது. நன்றி, வணக்கம். அனைவரும் அமரலாம். இந்த தேதியை ஒப்புதல் கொடுத்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் முன்னாள் தலைவர்களாக நிர்வாகிகளாக இருந்த நிறைய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணா இந்த அவையில் இப்போ இந்த நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்ததில் பொதுக்குழு இல்லாதவர்கள் வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கதாக சொல்கிறாங்க. தயவு கூர்ந்து அவர்கள் எழுந்து அந்த அரங்கத்தில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஹலோ, இப்போ ஏப்ரல் மாதம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வாக்கெடுப்பு நடத்துகிறோம்னு சொன்னாங்க. இப்போ அவங்களாம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணே அவங்களாலாம் ஒத்துக்கலண்ணே, அவங்களாலாம் ஒத்துக்கல. நோ 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 அவங்களாலாம் ஒத்துக்கல. தேவையில்லாத பதிவு பண்ணாதுங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. தயவு செய்து அண்ணா நீங்க போய் உட்காருங்க. பெருச்சிய பண்ண உட்காருங்கண்ணே, உட்காருங்க. அவர்களெல்லாம் சொல்லல. இதுதானே முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். எது அவர்களாக நாங்களா எடுத்துக்கிட்டோம்? நாங்களாம் எடுத்துக்கல. நோ 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 அண்ணே அடுத்ததாக அனைவரும் அண்ணே பழனியப்பண்ண தயவு செய்து உட்காருங்க. தலைவரை உட்காருங்க. அண்ணா அட்வொகேட் அண்ணே, அண்ணே சீனியர் அட்வொகேட் வெங்கடாச்சலம் தானே? வெங்கடாச்சலம் உட்காருங்க. அண்ணே அண்ணே அடுத்ததாக தேர்தல் தேதி, அந்த தேதியை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியதற்கு நன்றி. அடுத்ததாக புதிய சத்திரம் பராமரிப்பு சம்பந்தமாக விவாதம். அண்ணா உட்காருங்க.
அண்ணே முக்கியமான சம்பந்தத்துக்கு வந்தாச்சு. புதிய சத்திரம் பராமரிப்பு சம்பந்தமா பேச போறாங்க. அதை நம்ம கவனமா இருந்து நல்லபடியா பேசி முடிக்கணும். எல்லாரும் அதை கொஞ்சம் அமைதியா இருந்து நல்லபடியா பேசி முடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க. உட்காருங்க. ஹலோ, எலெக்ஷன் தேதி அறிவிச்சுட்டா ஏப்ரல் 5ன்னு. இப்போ அடுத்து புதிய சத்திர நிர்வாக சம்பந்தமாக பேச போகிறாங்க. தயவு செய்து எல்லாரும் அமைதியாக இருந்து அதை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு நல்ல முடிவு பண்ணிவிடணும். எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. புதிய சத்திரத்தை டாட்டாட்ட விடுறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதனால இது சம்பந்தமாக நல்ல முடிவாக பண்ணிடணும். எல்லாரும் அமைதியாக உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. அண்ணா உட்காருங்க, உட்காருங்க. அண்ணா அண்ணா உட்காருங்கண்ணா, உட்காருங்கண்ணா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதிய சத்திரம் நிர்வாகம் சம்பந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு முன்பாக ஒரு ஸ்டெப் முன்னாடி இப்போ ஃபவுண்டேஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று தலைவர் அவர்களுடைய வாட்ஸ்அப் செய்தி மூலம் பார்த்தோம். ஃபவுண்டேஷன் கம்பெனி என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக இந்த மன்றத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஃபவுண்டேஷன் கம்பெனி என்றால் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க அதை பேச சொன்னதுனால இல்ல நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நீங்க ஏதோ சொல்ல போறீங்களா? இதை பத்தி பேசுறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசலாம், வெயிட் பண்ணுங்க. அண்ணா இதை சொல்லிடுறேன். அண்ணா அனைவரும் அமைதி காக்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அஜெண்டாவாக புதிய சத்திரம் பராமரிப்புக்கான விவாதம் மற்றும் ஓட்டெடுப்பு சம்பந்தமாக காசியிலே 2023-26 பருவத்தினர்கள் 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான சத்திரத்தை நாம் கட்டி முடித்து விட்டோம். இன்னும் ஒரு 8, 9, 10% எக்ஸ்டர்னல் வேலைகள், அந்த ஃபைனல் டச்சப் இன்டீரியர் வேலைகள் பாக்கி இருக்கு. இந்த இடத்தை மீட்டு கொடுத்த பல ராமசுவாமி அண்ணன் குழுவினர்களுக்கும், கோட்டையூர் திரு மூசோ அழகப்பண்ணன் அவர்களுக்கும், அரிமளம் டிஎஸ்பி முத்துக்குமாரன் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை தன்னார்வலர்களுக்கும் நமது 2023-26 பருவம் மகத்தான அவர்களுடைய அந்த மீட்டெடுப்பிற்கு கரவொலி மூலம் அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டிடம் கட்டியது எப்படி ஒரு சிறந்த பணி என்று சொல்கிறோமோ, அதற்கு நிகராக மீட்டெடுத்ததும் மிகச்சிறந்த பணி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது கொதோலியாவில் இருக்கின்ற சத்திரம் 213 வருடங்களுக்கு முன்பாக அந்த சத்திரம் கட்டப்பட்டது. பர்மாவில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் ஸ்ரீ பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற அமைப்பு அதை உருவாக்கியது. 63-64 வருடத்தில் பர்மா வீழ்ச்சி அடைந்தது. பர்மாவில் வாணிபம் செய்து கொண்டிருந்த நகரத்தார் பெருமக்கள் உடைமைகளை எல்லாம் விட்டு அஸ்ஸாம் வழியாக, மாந்தலை வழியாக நடந்து வந்ததாக வரலாறு. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்காக நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த சத்திரத்தை 1813ஆம் ஆண்டு 4வது குரு மகா சன்னிதானமாக இருந்த குமாரசுவாமி மடத்தின் மடாதிபதி, அன்றைய மடாதிபதி அவர்கள் அதை நமது சத்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த சத்திரம் அங்கு கட்டப்பட்டு செவ்வனே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற பணிகளை நமது பருவம் சேவைகளாக செய்திருக்கின்றது.
அந்த சேவைகள் என்னென்ன? முதியோர் நலத்திற்கு 1100 முதியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று 1100 முதியோர்களுக்கு, அந்த முதியோர்களில் அந்த கைம்பெண்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஆட்சிமார்களும் கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கின்றார்கள். எல்லாரும் கைம்பெண் இல்லை, ஆட்சிமார்களுக்கு 500 பேர் சற்றேறத்தாழ இருக்கிறார்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி வருடத்திற்கு 1,32,00,000 ரூபாய் நமது பருவத்தில் அவர்களுக்கு சேவையாக கொடுக்கப்படுகிறது. ஜோர கைதட்டுக்கண்ணே ப்ளீஸ். நம்ம பருவத்தில் நடந்தது. அடுத்ததாக கல்விக்கு யாரெல்லாம் கல்வி உதவித்தொகை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் 5000 ரூபாய், 7500 ரூபாய், 10,000 ரூபாய் அவர்களுடைய கல்வியினுடைய அந்தந்த என்ன தகுதிகள் இருக்கோ அதை வச்சு சற்றேறத்தாழ 40 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக கேட்டவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு திருமணத்திற்காக யாரெல்லாம் நகரத்தாரில் கல்யாணம் பண்ணியிருக்கணும், காரியக்காரர் கையெழுத்து போட்டிருக்கணும், பத்திரிக்கையை நம்ம சத்திரத்துக்கு அனுப்பணும். அப்படி இருந்தால் அதற்கு சற்றேறத்தாழ 25 லட்சம் ரூபாய், நான் சொல்கிறது கடந்த வருடத்தில் 25 லட்சம் ரூபாய் நம்ம சேவையாக செய்திருக்கின்றோம். பெரிய காரியத்திற்கு யாரெல்லாம் கேட்குறாங்களோ நம்ம பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டிருக்கணும், காரியக்காரர் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி தபால் வந்தால் தேதி டிலே இல்லாமல் பொதுக்குழு உறுப்பினர்களை கொடுக்க வைத்து சற்றேறத்தாழ 25 லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு நாம் கொடுத்திருக்கின்றோம். சற்றேறத்தாழ 2 கோடி ரூபாய் வருடத்திற்கு சேவையாக இப்பொழுது இருக்கின்ற சத்திரங்களிலிருந்து வந்த வருமானத்தில் நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கிற சத்திரங்களில் வருகின்ற வருமானத்தில் 85% நாம் சேவை திட்டங்களுக்கு செலவு செய்துவிட்டால் நமக்கு வரி இல்லை. அதுதான் வருமான வரி சட்டம். அதற்கு இணங்க நகரத்தார் பெருமக்களிடம் அந்த மீட்டெடுத்த சிக்ரா நந்தவனத்தில் இடத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி காலியாக வைத்துக் கொண்டால் அரசாங்கத்திற்கே இவ்வளவு பெரிய இடம் இல்லை. சிக்ராவில் ஒரு ரோப்கார் ஸ்டேஷன் வர இருக்கின்றது, உங்களுடைய இடமும் அதில் தேர்வு பெற்றிருக்கிறது என்று நாங்கள் முதல் பொதுக்குழுவிலேயே சொன்னோம். அதை ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, திருச்சி சொல்றிய போகலை வரல அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம புதுசாக கட்டியிருக்க சத்திரத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தியோபிசிக்கல் சொசைட்டி சென்னையில் பெசன் நகருக்கு போகிற வழியில் அடையாறில் இருக்குது. அவர்களுக்கு அங்கே ஒரு 11 ஏக்கர் இருக்குது. அதில் சற்றேறத்தாழ 1 ஏக்கர் நிலத்தை, இதை டிவிஷனல் கமிஷனர் சொல்லதை வச்சு சொல்கிறேன், என்ன மார்க்கெட் தொகை இருந்ததோ அதை விட நிறைய கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொண்டார்கள். இந்த செய்தியை இன்றைக்கு டிவிஷனல் கமிஷனராக இருக்கிற திரு ராஜலிங்கம் அவர்கள் அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களிடம் நிர்வாகிகளிடம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், மற்ற இடமெல்லாம் அவரவர்களுக்கு சொந்தமான இடம், ஆனால் இந்த சிக்ராவில் இருக்கின்ற நந்தவனம் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான இடம். இந்த இடத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம், தயவு கூர்ந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்கிறோம், நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோளை நாங்கள் 7 நிர்வாகிகளும் அவர்களிடத்தில் வைத்தோம். அதற்கு இணங்க அவர்கள் நமது இடத்தை தவிர்த்து நமது இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கின்ற தியோபிசிக்கல் சொசைட்டி அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது, அவர்களுடைய இடத்தை 1 ஏக்கரை எடுத்து சிக்ரா அந்த ரோப்கார் ஸ்டேஷனை நிறுவி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜலிங்கம் அவர்களும் அன்னைக்கு இருந்த டிவிஷனல் கமிஷனர் திரு கௌசல்ராஜ் IAS அவர்களும் இந்த இடத்த காலியாக போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த இடத்த அரும்பாடுபட்டு அவங்ககிட்டேருந்து வாங்கலை, அவங்ககிட்டேருந்து பிடுங்கிருக்கிய. இப்போ நீங்கள் அதில் ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது காலியாக இருந்தாலோ மாவட்ட நிர்வாகமே இந்த இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டி நீங்கள் வரப்போக இருந்தால் அந்த இடத்தின் மேல் கண் பார்வை வராது என்று சொன்னார்கள். அதற்கிணங்க பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று நகரத்தார்களிடம் ஒப்புதல் பெற்று 1.5 ஆண்டு காலம் நகரத்தார்களிடம் இருந்து சற்றேறத்தாழ 48 கோடி ரூபாயை நாம் நன்கொடையாக பெற்றிருக்கின்றோம். அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கு பெருவாரியாக வந்திருக்கின்றீர்கள். அனைவரும் நீங்கள் நிறைய பேர்
இந்த புதிய சத்திரத்திற்கு நன்கொடையாக வாரி வழங்கி இருக்கின்றீர்கள். அது தவிர பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் அவர்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்கள் ஊரில் வசதியாக இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் கேட்டு நன்கொடைகளை வாங்கி தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நன்கொடைகளை பெறுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றோம். முதலில் அமெரிக்காவிற்கு நாங்கள் 3 முறை சென்றோம். எல்லா நிர்வாகிகளும் செல்ல வேண்டும் என்று ஆசை. ஆனால் எனக்கும் துணைத் தலைவர் திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுக்கும் தான் அமெரிக்க வீசா இருந்தது. அதற்காக நாங்கள் 3 முறை சென்றோம். அந்த நேரத்தில் அங்கிருந்த கன்றமாணிக்கத்தை சார்ந்த திரு சோலார் நாச்சியப்பண்ணன் அவர்களும் சாந்தி ஆட்சி அவர்களும் எங்களை பல மாநிலங்களுக்கு கூட்டிச் சென்று சற்றேறத்தாழ 12.5 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்றுத்தந்தார்கள். அனைவரும் அமெரிக்க வாழ் நகரத்தார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேரம்பேத்திகள் அமெரிக்காவில் இருக்கலாம். அவர்களெல்லாம் நன்கொடையை கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் இப்பொழுது நிறைய நகரத்தார் இளைஞர்கள் இந்த பொறுப்பில் வந்து அங்கிள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட லட்சம் ரூபான்னு 2 கோடி ரூபாய் பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் இதுவரை 50 லட்சம் ரூபாயை நன்கொடையாக திரட்டி இருக்கிறார்கள். அது தவிர எண்ணற்ற நகரத்தார் சங்கங்கள் தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் இருக்கின்ற நகரத்தார் சங்கங்கள் பெருவாரியான நன்கொடைகளை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். முத்தவாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விழுப்புரம் நகரத்தார் சங்க தலைவர் திரு சின்னையா அண்ணன் வலையப்பட்டியை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்காமலேயே விழுப்புரம் நகரத்தார் சங்கத்தில் அவர்கள் 2 லட்சம் ரூபாயை பெற்றுத் தந்தார்கள். அதற்காக திரு முத்தையானன் அவர்கள் சின்னையானன் அவர்களுக்கும் அவர்தம் குழுவினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லி நகரத்தார் சங்கம் சற்றேறத்தாழ 8000 அமெரிக்க டாலர்களை நமக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கம் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். மதுரையில் இருக்கின்ற மகளிர் நகரத்தார் சங்கம் 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணா வேற யாரையும் பேரை விட்டுட்டானா? செக்ரட்டரி சார், வேற எந்த சங்க பெயரையும் விட்டானா? ஏதாவது சங்கத்தின் பெயர்களை விடுபட்டிருந்தால் மன்னித்தொருள வேண்டுகிறோம். இதுபோன்று எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் 48.5 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். 10 கோடி ரூபாயை ஒரு அண்ணன் தருவதாக சொல்லி தவிர்க்க முடியாத, அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம், தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்களால் கொடுக்க இயலவில்லை. யார் என்ன எவடம் அதெல்லாம் ரொம்ப போய் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேண்டாம். ஒருத்தர் நன்கொடை தர்றோம்னு சொல்கிறாங்க, தர முடியல, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அதுக்குள்ளே போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. அது நான் அதுக்கு மேலே சொல்லப்படாது, அது சபை நாகரிகம் அல்ல. அதனால் அதை விட்டுறேன். அவர்கள் 10 கோடி ரூபாய் தருவது என்று சொன்ன பிறகு செக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. செக் என்கிட்ட தான் இருக்குது, காரில் தான் வச்சுருக்கேன். அதை கொடுக்கும் போதே ஒரு 10 நாள் டேட் போட்டு கொடுத்தாங்க. நானும் பிஎல்எம் முத்தையானன் தான் தொடர்ந்து அவர்களை ஃபாலோ பண்ணோம். 30-40 தடவை சந்திச்சிருப்போம். ஒரு டயத்தில் இந்த சின்ன குழப்பங்கள்லாம் வந்தபோது அவர்கள் வேறு மாதிரி எழுதி பொதுத்தளத்தில் போட்டாங்க. தரலன்னு சொல்கிறவங்க தரலங்கிறதோடு நிறுத்தியிருக்கலாம். அதை பொதுத்தளங்களில் போட்டு டிபேட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் நமக்கு தேவை ஒரு 56.5 கோடி ரூபாய் தான். நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம். ஒரு 4 மாத காலத்தை அந்த நேரத்தில் விட்டுட்டோம். அது இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் சொன்ன 22/1 தேர்தலை நடத்திவிட்டு போய் சென்றிருக்கலாம். தவிர்க்க முடியாத காரணங்களால் டிலே ஆயிடுச்சு. இப்போ இந்த சத்திரம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. 1,04,500 சதுரடியில் இந்த புதிய சத்திரம் நம்ம அனைவரின் ஒத்துழைப்பால் கட்டப்பட்டு விட்டது. இன்டீரியர் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நமக்கு 10 கோடி ரூபாய் நன்கொடை தேவை. இன்னும் 2 நாளில் நிர்வாகிகள் நாங்கள் எல்லாரும் மலேசியா போகிறோம். அதுக்குங்கிறப்புறம் 1 வாரம் கழித்து சிங்கப்பூர் போகிறோம். அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து நாங்கள் துபாய் போகிறோம். எல்லாம் அங்கே இருக்க நகரத்தார்கள்லாம் ஏன் எங்கள் ஊருக்கு வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போது நான் யாருங்கிறத சொல்ல விரும்பலை. 2 நாளைக்கு முன்னாடியில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு நகரத்தார் பெருமானார் வந்திருந்தார்கள். அவர்கள் நமது சத்திரத்திற்கு பெரும் தொகையை நன்கொடையாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இருக்க சத்திரம் நம்ம ஆவரேஜாக 50 நகரத்தார்கள் வர்றோம். இப்போ இருக்க சத்திரத்தில் எப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கும்னா ஊர்களிலிருந்து டூர் மாதிரி. இப்போ நெற்குப்பை நகரத்தார்கள் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கோட்டையூர் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி குளிபிரை வந்திருந்தாங்க, எல்லா ஊரும் பள்ளத்தூர் வந்திருந்தாங்க. எல்லாரும் அப்படி நிறைய வரும்போது 50 பேர் 100 பேர் வரும்பொழுது எல்லாருக்கும் அட்டாச் பாத்ரூம் ரூம் கொடுக்க முடியாத சூழல்.
அதற்காக நாம் இப்பொழுது புதிய சத்திரத்தை கட்டி முடித்து விட்டோம். அதோடைய எப்போ எல்லாரும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்கிறபடி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அது பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்கின்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்குள்ளே 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்திருக்கு, நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்திருக்கு. நீங்கள் எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கீங்க. உங்கள் ஊரில் நீங்கள் கூட்டிக்கிட்டு போனாலும் சரி, இல்லை உங்கள் ஊரில் பெரிய செல்வந்தர் இருக்காரு, தான தர்மம் நன்கொடைகள் கொடுக்க தயாராக இருப்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, அப்படி இருந்தால் நாங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம், we will approach. அதனால் இப்படி ஒரு சிறப்பான ஒரு சத்திரத்தை கட்டி, இப்போ இருக்க சத்திரம் நம்ம ஆரம்பத்திலேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கோம், அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று. நாங்கள் எல்லாரும் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது, நான் உலகம்பட்டி லேனா நாராயணாவோ, இவங்க செபூர் ராமநாதனாவோ, காரைக்குடி நம்ம பேராசிரியர் அண்ணாமலை அண்ணாவோ, நச்சாந்தப்பட்டி திரு கிர்லோ வீரப்பண்ணனாவோ, தேவகோட்டை கதிரேசன் அண்ணாவோ, ஆராவயல் சண்முகநாதபுரம் அண்ணன் போயிட்டாங்க. அண்ணனுக்கு சற்று உடல்நல குறைவு, உட்கார முடியல. அண்ணன் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நாங்கள் தான் அவங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். ஈ கேனாட் சிட் ஃபார் லாங் டைம். அண்ணன் செயலிங் ஃப்ரம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸு. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவர்கள் நலமோடும் வளமோடும் இருக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம். அனைவரும் கரவொலி மூலம் தெரிவித்து, இன்னைக்கு காசி சத்திரம் இவ்வளவு சிறப்பாக பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நாங்கள்லாம் இல்லைங்க. நாங்கள்லாம் தலைவர் அப்படின்னு அப்படியே போய் நன்கொடைகளையும் அங்கேயும் இங்கேயும் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தோம். கண்ணும் கருத்துமாக பார்த்தவர்கள் ஆராவயல் சண்முகநாதபுரம் தந்த நல்ல முத்து, அருமையான மனிதர், அப்பழுக்கற்றவர் உயர் திரு செந்தில்நாதன் செட்டியார் அவர்கள். அவர்களோடு இணைந்து தேவகோட்டை தந்த மிகச்சிறந்த மனிதர் திரு நம்ம கதிரேசன் அவர்கள் இங்கே இருக்க பணிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணோம், நான் கிருல வீரப்பண்ணன், PLM முத்தையண்ணன், பேராசிரியர் ராமநாதன், ஒரு வீடுகளுக்காக எங்களுடைய நாங்கள் ஒரு தடவையும் சொந்த செலவில் சொல்கிறது எந்த பெருமையும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்காக இல்லை. நாங்கள்லாம் பெருமையெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல, மாலை மரியாதை வாங்குறதில்ல, எந்த ஒரு இது வரைக்கும் ஒரு பாராட்டு கூட்டங்களுக்கும் நாங்கள் நிர்வாகிகள் சென்றதே இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் போகல, இனிமேலும் பதவி முடிகிற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம். என்ன காரணம் என்றால், மிகச்சிறப்பாக நகரத்தார் பெருமக்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சத்திரம் அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று சொல்லி இருக்கிறோம். இப்போ இருக்க சத்திரம் நாங்கள் சொன்னோம், நாங்களா இல்லை, காசி விஸ்வநாதருடைய பிரதிநிதியாக உங்களிடம் சில விவரங்களை சொல்லுகிறோம். இப்போ இருக்க சத்திரம் கட்டப்பட்டது 1813. 212 வருஷம் கல்லுக்கெல்லாம் இருக்கு அந்த கட்டடம். இன்னும் நன்றாக பராமரித்தால் இன்னும் 500 வருஷம் வரும். அந்த சத்திரத்தை கட்டிய புண்ணியவான்கள் யாரு, ஆணி வேறு யாரு, குடும்பங்கள் யாரு, எவ்வளவு நன்கொடைகளை கொடுத்தார்கள் என்கின்ற எந்த வரலாறும் இல்லை. ஒற்றை வரியில் ஒரு வரலாறு. பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற ஒற்றை அமைப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. 11 சத்திரங்கள், 3 திருக்கோவில்கள், ஒரு 5 காலி இடங்கள், ஒரு வணிக வளாகம் என்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக எங்களுக்கு முன்பாக இருந்த அத்துணை நிர்வாகிகளும் தங்களுடைய நேரம், பொருள், குடும்பம், தொழில் எல்லாத்தையும் விட்டு நல்ல முறையில் அந்த சத்திரத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. அவர்களை யாரையும் அவதூறாகவோ தரக்குறைவாகவோ தனி மனித தாக்குதல்களாகவோ செய்ய வேண்டாம் என்று உங்களுடைய பொற்பாதங்களை கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் காசி விஸ்வநாதரின் பிரதிநிதியாக இப்பொழுது சொல்லுகிறோம். காசி சத்திரமானது புதிதாக கட்டப்பட்டுள்ள காசி சத்திரம் அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், இப்பொழுது இருக்கிற சத்திரத்தில் நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் தடுக்கிக் கொள்ளலாம். அடுத்த தலைமுறை எப்படி சத்திரம் இருந்தாலும் தங்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், செட்டிநாட்டில் இருக்கின்ற 76 ஊர்களிலும் உள்ள வீடுகள் சற்றேறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. கட்டப்படுகின்ற பொழுது கேணி, டாய்லெட் 50 அடி தள்ளி ஈசானி மூலையில் இருக்கும். எல்லார் வீட்லையும் இன்வேரியபிளி. காலம் கடந்து செல்ல நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லா கேணிகளையும் அங்கே விட்டுட்டு வீட்டோடு சேர்ந்து பாத்ரூம் மாற்றி அமைச்சுக்கிட்டோம். அப்படி மாற்றி அமைக்கும் பொழுது இந்தியன் கிளாசெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு
நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் இந்தியன் கிளாசெட் இருந்தா ஒரு வீடுகளுக்கும் வர்றதில்லை. அண்ணா வர்றேண்ணே விளக்கத்தை சொல்லி வரணும் ப்ளீஸ், விளக்கத்தை சொல்லணும், விளக்கத்தை சொல்ல வேண்டும். அண்ணே நம்ம ஓட்டு எடுக்கிறதுன்னு சொல்லியாச்சு, விளக்கத்தை சொல்ல வேண்டியது நமது கடமை. அதனால இன்னைக்கு நம்ம யூரோப்பியன் கிளாசெட் வச்சு கட்டியிருக்கோம், ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் நம்ம ஊருக்கு வர்றாங்க. அதற்காக இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம புதிய சத்திரத்தை அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி 3 ஸ்டார் கேட்டகரிக்கு நம்ம அந்த சத்திரத்தை கட்டி முடிச்சிருக்கோம். இந்த சத்திரத்தை நாமே பராமரிக்கலாமா அல்லது பிறரிடம் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை கடந்த பொதுக்குழுவில் நாம் வைத்தோம். அதில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தீர்மானத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதன் பிறகு கொஞ்சம் அமைதியா இருங்க, நடப்ப சொல்றோம் அண்ணா ப்ளீஸ் மணிகண்டன் நடப்ப சொல்றோம். தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு நிறைய நகரத்தார் பெருமக்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சந்தேகங்கள் எழுந்து நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை, நீங்கள் தெளிவுபட சொல்லவில்லை, நீங்கள் ஃபவுண்டேஷன் என்றால் என்று என்னவென்று சொல்லவில்லை, அவசரமாக அவசர கதியில் தீர்மானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று பலர் இந்த பொதுத்தளங்களில் எழுதினாங்க. நம்ம அந்த நேரத்தில் என்ன சொன்னோம்? திறப்பு விழாவை நிறைவு செய்வோம், அதன் பிறகு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி என்ன பொதுக்குழு முடிவு செய்கிறதோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். அதற்கிணங்க இன்றைக்கு 21 நாட்களுக்கு முன்பாகவே 6/12/2025 அன்று சிறப்பு பொதுக்குழு நடத்தப்படும் என்று சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் அதை பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கணும், பணம் பூரா நமக்கு தான் வருது, நம்ம தான் யாருக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்தாலும் அவங்களுக்கு 7%, 53% செலவுகள், இதெல்லாம் போக 40% சற்றேறத்தாழ 6 கோடியிலிருந்து 8 கோடி ரூபாய் நமக்கு நிகர வருவாய் கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாருமே அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டோம். இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். திருப்பி இதெல்லாம் நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சு இப்போ நம்ம ஓட்டெடுப்பு எடுக்கிறோம். அந்த ஓட்டெடுப்பில் புதிய சத்திரத்தை சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. இல்லை ஒரு நிமிஷம்ண்ணே, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுண்ணே, நீங்கள் அப்படியெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நம்ம நிறைய பேர் நீங்கள் தான் பொதுத்தளத்தில் போடுறிய, ஓட்டெடுப்பு போடணும்னு சொல்கிறிய, கையை தூக்குனா பத்தாதுங்கிறிய, அப்புறம் எந்திரிச்சு நின்னா அடுத்து பொதுத்தளத்தில் தவறாக சொல்லியிருக்காங்க, நன்கொடையை கொடுத்து பண்ணிவிட்டாங்க. தேவையில்லை அண்ணே, ஓட்டெடுப்பு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, தயவு செய்து அமைதியாக இருங்க. இப்பொழுது நாம் ஓட்டெடுப்பு எடுத்து அனைவரும், என்னுடைய சம்பந்தி இங்கே வந்திருக்கார், நிறைய உறவினர்கள் சகோதரர்கள், நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் தான். ஒருத்தற்ற கூட நாங்கள் நிர்வாகிகள் சென்று அண்ணன் சாதகமாக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது, நாங்கள் கேட்கவும் மாட்டோம். உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓட்டெடுப்பில் எஸ்ன்னு வந்தால் எஸ், நோன்னு வந்தால் நோ, நோன்னா நோ தான். இதில் ஒன்றும் சண்டை சச்சரவு குழப்பம் எதுக்கும் வேலை இல்லை. அதனால் இப்போ இந்த டாக்ஸ் சம்பந்தமாக, இது சம்பந்தமாக, அந்த ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக நமது தணிக்கையாளர் திரு வைரவன் அண்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்களை அந்த டாக்ஸ் சம்பந்தமாக எனக்கு தெரியாது, அவர்கள் 3 நிமிடம் டாக்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம ஓட்டெடுப்புக்கு போயிடலாம். ஓட்டெடுப்பு செய்வதற்கு முன்பாக 4 அண்ணா கொஞ்சம் கிட்டத்தில் வாங்கினா கேட்கல. ஓட்டெடுப்புக்கு செல்வதற்கு முன்பாக வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களில் 4 மேடையில் இருந்து அந்த தேர்தலை நடத்தி கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள். சொல்லுங்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். தலைவர் அவர்கள் இப்போ